ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து அமைச்சரவை தூதுக்குழு. இரண்டாம் உலகப் போருக்கு பின் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்த சூழலில் அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்டது. இந்திய நாட்டிற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அரசு செயலரான சர் ஸ்டாட்போர்டு கிரிப்ஸ், ஏ.வி. அலெக்சாந்தர், பெதுல் வாரன்ஸ் ஆகியோர்களை உறுப்பினர்களாக கொண்ட அந்த தூதுக்குழு மார்ச் 1948 இந்தியா வந்தடைந்து முழு அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அரசை உருவாக்க முனைந்தது. இந்த தூதுக்குழு மாகாணங்களிலும் சுதேச அரசாட்சிகளும் உட்பட்ட பிரதேசங்களிலும் தேர்தல் நடத்தி அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சுதந்திர இந்தியாவிற்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம் என்று முன்மொழிந்தது. இந்த வேளையில் இந்திய பிரிவினை பற்றிய சிந்தனைகள் ஏதும் முக்கியத்துவம் பெறவில்லை. எனினும் அதற்கு மாற்றாக வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் லீக்கின் செல்வாக்கை நிறுவும் வகையில் கூட்டாட்சி போன்றதொரு அமைப்பும் இந்தியாவில் பிற பகுதிகளை காங்கிரஸ் நிர்வகிக்குமாறும் யோசனை முன்வைக்கப்பட்டது. இதற்கு 1946 ஜூன் 6 ஜின்னா ஒப்புதல் அளித்தார். இதற்கிடையே காங்கிரசும் அமைச்சரவை தூதுக்குழுவின் நோக்கத்தில் சட்டசபையை உருவாக்க இருந்த தீவிரத்தை புரிந்து கொண்டது. இது குறித்து 1946 ஜூலை 7 கூடிய அனைத்திந்திய காங்கிரஸ் குழுவில் பேசிய நேரு இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த முன்மொழியை ஏற்றுக்கொள்வதாக தெரியப்படுத்தினார். ஆனால் இதையடுத்து 1946 ஜூலை 29 பேசிய ஜின்னா முஸ்லீம் லீக் அம்முன்மொழியை நிராகரிப்பதாக அறிவித்தார். நீண்ட கலந்தாலோசனைக்கு பின் 1946 ஜூன் 15 அரச பிரதிநிதி இடைக்கால அரசை நடத்த 14 பேருக்கு அழைப்பு விடுத்தார். அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி மற்றும் ஹரிகிருஷ்ண மக்தப் ஆகியோரும், முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா, லியாகத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான் குவாஜா, சர் நிஜாமுதீன் மற்றும் அப்துல் ரப் நிஷ்தர் ஆகியோரும், சீக்கியர்கள் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங்கும், பார்சிகளின் சார்பில் சர் என்.பி. இன்ஜினியரும், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராமும், இந்திய கிறிஸ்தவர்கள் சார்பாக ஜான் மத்தாயும் ஆவார். இடைக்கால குழுவில் பங்கெடுக்க தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றுக்கு ஜாகிர் உசைன் பெயரை காங்கிரஸ் முன்மொழிந்தது. இதற்கு 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தாங்கள் சட்டசபையில் பங்கெடுக்கப் போவதில்லை என்று அறிவித்தது. இதற்கு ஆங்கிலேய நிர்வாகம் கடுமையாக எதிர்வினையாக்கியது. அரசு பிரதிநிதி 1946 ஆகஸ்ட் 12 அன்று தான் காங்கிரஸ் தலைவர் நேருவை அழைத்து இடைக்கால அரசை உருவாக்க போவதாக தெரிவித்தார். நேருவோடு கலந்தாலோசித்த பின் 1946 ஆகஸ்ட் 25 தேசிய இடைக்கால அரசின் 12 உறுப்பினர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் நேரு உட்பட வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆசப் அலி, ராஜாஜி, சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், சர் ஷால்ப் அகமது கான், ஜெகஜீவன்
ராம், சையத் அலி ஜாகீர் மற்றும் குவர்ஜி ஹார்முல்ஜி பாபா ஆகியோர் ஆவார். மேலும் இரு இஸ்லாமியர்களின் பெயர்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. 5 இந்துக்கள், 3 முஸ்லிம்கள். பட்டியல் இனம் இந்திய கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் போன்றோரிலிருந்து தலா ஒரு நபர் என்ற அடிப்படையில் பட்டியல் அமைக்கப்பட்டிருந்தது. பின்னர் ஹரி கிருஷ்ணா மறைந்த பின் மக்தபின் இடத்தில் சரத் சந்திர போஸ் நியமிக்கப்பட்டார். அதுபோலவே பார்சி இனத்தின் NP இன்ஜினியர் இடத்தில் குவர்ஜி ஹார்முல்ஜி பாபா நியமிக்கப்பட்டார். முஸ்லிம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் காங்கிரஸ் தனது உறுப்பினர்களை நியமித்தது. அவர்கள் ஆசப் அலி ஷாபத், அகமது கான் மற்றும் சையத் அலி ஜாகீர் ஆகியோர். முஸ்லிம் லீக் 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை செயலில் இறங்க இஸ்லாமியருக்கு அறைகூவல் விடுத்தது. கல்கத்தாவிலும் டெல்லி உட்பட பிற பகுதிகளிலும் இரத்த ஆறு ஓடியது. ஒரு சில சீடர்களை அழைத்து கொண்ட காந்தியடிகள் கல்கத்தாவை வந்தடைந்து அங்கே பேலிகாத்தா என்ற மிகவும் மோசமான பாதிக்கப்பட்ட பகுதியின் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வீட்டில் தங்க முடிவு செய்தார். டெல்லியில் வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள் தற்காலிக முகாம்களில் புராணா கிலா என்ற பழைய கோட்டை போன்ற இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். டெல்லியை காந்தியடிகள் வந்தடைந்த பின் 1946 செப்டம்பரில் அவர் இஸ்லாமியர்களும் இந்தியர்களே, அதனால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பேயாகும். நேரு அச்சமயம் இடைக்கால அரசிற்கு தலைமை ஏற்றிருந்தார் என்று வலியுறுத்திய பின்பே டெல்லியின் அதிகார மாற்றம் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி கழிவறை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது. உண்மையில் இந்த பின்புலத்தில்தான் காங்கிரஸ் இடைக்கால அரசு உருவாக்கத்தை ஏற்றுக்கொண்டது. நேருவும் மற்ற 11 நபர்களும் 1946 செப்டம்பர் 2 பதவியேற்றனர். அதன்பின் ஒரு இணை கலவரம் வெடித்து கிளம்பிய போது அது பம்பாயையும் அகமதாபாத்தையும் கடுமையாக தாக்கியது. வேவல் பிரபு மற்றுமொரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி நேருவின் ஆலோசனையை பெற்று மீண்டும் முஸ்லிம் லீக்கை இடைக்கால அரசில் பங்கெடுக்க அழைப்பு விடுத்தார். முஸ்லிம் லீக் அவரது அழைப்பை ஏற்றாலும் ஜின்னா அமைச்சரவையில் பங்கெடுக்க மறுத்துவிட்டார். இடைக்கால அமைச்சரவை 1946 அக்டோபர் 26 மறுசீரமைக்கப்பட்டது. முஸ்லிம் லீக் சார்பில் பங்கு பெற்றோர் லியாகா அலி கான், சுந்தரிகர், நிஷ்தர், கஷன்பர் அலி கான் மற்றும் ஜோகேந்திர நாத் மண்டல் ஆகியோர் ஆவார். ஆனால் காங்கிரசிற்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் இடையிலான பகைமை குறையாமல் அது இடைக்கால அமைச்சரவை குழுவின் செயல்பாடுகளில் உண்மையில் செயல்பாடற்ற நிலை எதிரொலித்தது. லீக் அரசியல் சாசன சபையை உருவாக்க ஒத்துழைக்க பிடிவாதமாக மறுத்து வந்தது. மற்றொரு புறம் நாடு கடுமையான இனக்கலவரத்தில் சிக்கி பெரும் வேதனையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. கிழக்கு வங்காளத்தில் நவகாளி இனக்கலவரத்தால் சூறையாடப்பட்டிருந்தது. இடைக்கால அரசில் பங்கு பெற்ற லீக்கின் உறுப்பினர்கள் முறையான கூட்டம் துவங்குவதற்கு முன் நேரு அரச பிரதிநிதி முன்னிலையில் நடத்திய அலுவலக குறிப்புக்குட்படாத கலந்தாலோசனை கூட்டங்களை புறக்கணித்தனர்.
இடைக்கால அரசியல் செயல்பாடுகளை உள்ளிருந்து கெடுக்கும் நோக்கம் கொண்டது போன்றே முஸ்லிம் லீக்கின் செயல்பாடுகள் அமைந்தன. காங்கிரஸ் ஜூலை ஆகஸ்ட் 1946 நடந்த தேர்தலில் 810க்கு 199 பொது இடங்களை பெற்று பெரும் வெற்றியை குவித்தது போன்றே முஸ்லிம் லீக்கும் இஸ்லாமியருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் நன்கு வெற்றி பெற்றது. அதன் அணியில் 76 இடங்கள் இருந்தன. இஸ்லாமியருக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த இடங்களில் 1 நீங்களாக 76 இடங்களை அது பெற்றிருந்தது. எனினும் சட்டசபையில் பங்கெடுப்பதை புறக்கணித்து அது முடிவு செய்தது. ஆகவே 1946 டிசம்பர் 9 கூடிய முதல் சட்டசபையில் 207 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இதற்கிடையே காங்கிரசிற்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் முற்றிக்கொண்டே போன பிணக்கின் விளைவாக இடைக்கால அரசு சமூகமாக நடக்க முடியாமல் தவித்தது. வேற்றுமைகளை களையும் பொருட்டு அரசு பிரதிநிதியின் தலைமையில் நடத்தப்படும் அலுவலக குறிப்புக்குட்படாத கூட்டங்களை தொடக்கத்திலிருந்து நடத்த முடியவில்லை. இவை யாவற்றுக்கும் உச்சகட்டமாக மார்ச் 1947 லியாகத் அலி கான் தாக்கல் செய்த பிரதிநிதி அறிக்கை அமைந்தது. தொழிற்சாலைகள் மீதும் தொழில்கள் மீதும் அடுக்கடுக்காக பல வரிகளை சுமத்திய நிதியமைச்சர் ஒரு ஆணையத்தின் மூலம் 150 பெரும் வர்த்தக அமைப்புகளின் செயல்பாடுகளையும் அவைகளின் மீது இருந்த வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்க நிர்பந்தித்தார். கான் அவரது அறிக்கையை சோசலிச நிதிநிலை அறிக்கை என்று வர்ணித்தார். இவரின் இந்த நடவடிக்கை காங்கிரஸை ஆதரித்த பெரும் வர்த்தகர்களை நேரடியாக குறிப்பதாகவே இருந்தது. அவரது நோக்கம் தெளிவானது. இந்திய பிரிவினையை ஏற்படுத்த தளம் அமைக்கும் விதமாக காங்கிரசும் லீக்கும் ஒன்றிணைந்த செயல்பாட்டின் மூலம் தேசம் விடுதலை பெற முடியாது என்பதை உணர வைப்பதே அதுவாகும். பிரிட்டிஷ் பிரதமரான அட்லி 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் அடுத்த கட்ட நகர்வுக்கு வழி ஏற்படுத்தும் வகையில் பிரிட்டிஷார் ஜூன் 1948 வாக்கில் அந்நாட்டை விட்டு வெளியேறுவதில் தீர்மானமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. வேவல் பிரபு 1947 மார்ச் 22 அரச பிரதிநிதி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அப்பதவிக்கு மவுண்ட்பேட்டன் பிரபு நியமிக்கப்பட்டார்.